الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. وقال أيضا: فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إنكم لتموتون كما تنامون وتبعثون كما تستيقظون وتحاسبون بما تعملون ثم إنها لجنة أبدا أو لنار أبدا أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்றார்லாளன் நிகரற்ற அன்புடையோன் ஒருவன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. ஈருலகத் தலைவர், உயிரிலும் மேலான உத்தம தூதுவர், சையதுல் கௌனைனி வ தாஜுல் மதீனா ஹதரத்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்நவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றியது மாத்திரமல்லாமல் தானும் செயல்படிந்து பிறரிடமும் இந்த அமானிதத்தை ஒப்படைத்து எத்தி வைத்து சென்ற கண்ணியம் மிகுந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், கியாம நாள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சலாத்தும் அல்லாஹுவின் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலான கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா நம் ஒவ்வொருவருக்கும் அருள் இருக்கக்கூடிய இந்த அமானிதமான குறுகிய கால ஒரு வாழ்க்கையில் அல்லாஹுவின் ஒவ்வொரு கட்டளை பேணி சாலிஹான முத்தகூன்களாக வாழுவதற்கு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வஸீயத் நசீஹத் எனும் நல் உபதேசத்தை முதல் கணம் பிறப்பித்துக் கொள்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா உலகத்திலே அவனை தவிர உள்ள எத்தனையோ படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறார். பல்லாயிரம் படைப்புகளை படைத்திருக்கிறார். அவன் படைத்த அனைத்து படைப்பினங்களிலும் மிக கண்ணியமான ஒரு படைப்பாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா படைத்திருக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு படைப்பென்றால் மனிதர்களாகிய நாம் தான். அன்பார்ந்தவர்களே, மனிதர்களாகிய எங்களை கண்ணியமான முறையில் வாழுவதற்குண்டான பல ஏற்பாடுகளை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார். இதிலே எங்களை கண்ணியமாக, மரியாதையாக, சங்கையாக நாம் வாழுவதற்கு அல்லாஹ் நமக்கு செய்த மிக பெரும் ஒரு அல்லாஹுவின் நிஅமத்துகளில், அருள் பாக்கியங்களில் ஒன்றுதான் எங்களுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தொழில் துறவுகளை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஹலாலாக்கி தந்திருக்கிறார். ஏனைய படைப்பினங்களை போன்று மற்றவர்களுடைய உடைமைகளை பறித்தெடுப்பதின் மூலமாகவோ அல்லது மற்றவர்களிடம் கையேந்தி சுவால் செய்வதின் மூலமாகவோ எங்களை தாழ்த்தி விடாமல் கண்ணியமான முறையில் நாம் ஒவ்வொருவரும் தானாக சம்பாதித்து நாம தொழில் செய்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான ஏற்பாடை, அழகான தொழில் வாய்ப்புகளை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா ஹலாலாக்கி தந்திருக்கிறார். குர்ஆனிலே ரப்புல் இஸ்ஸத் அருளும் பொழுது
அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் தொழில் துறவுகளில் ஈடுபடுவதை அழகான முறையில் மார்க்கம் அனுமதித்திருக்கும் பிரகாரம் நீங்கள் சம்பாத்தியங்களில் ஈடுபடுவதை நாங்கள் உங்களுக்கு ஹலாலாக்கி தந்திருக்கின்றோம் என்று மிக பெரும் ஒரு நிஅமத்தாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். மதீனாவிலே இருந்த மிக சிறந்த ஒரு தாபிஈன்கள், மின் சாதாத்தி தாபிஈன், தாபிஈன்களுடைய மிக பெரும் தலைவராக இருந்தவர் தான் சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளை மனம் முடித்திருந்தவர். தொழில் துறவுகள் அதிகமாக ஈடுபட்ட ஒரு நபர் அவர். எவ்வாறு குர்ஆனை படித்து கொடுத்தாரோ, ஹதீஸ் கலைகளை சமூகத்துக்கு போதித்துக் கொண்டிருந்தாரோ, சமூக சேவைகளில் ஈடுபட்டிருந்தாரோ, அது போன்று அந்த இமாம் அதிகமாக தொழில் துறவு செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார். மக்கள் இதை ஒரு நாள் குறையாக சொன்னார்கள். நீங்கள் ஒரு ஆலிமாக இருந்து கொண்டு நீங்கள் மக்களுக்கு மார்க்கத்தை போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இமாமத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஏன் நீங்கள் தொழில் செய்ய வேண்டும்? உங்களுக்கு தொழில் செய்வது பொருத்தமில்லை என்பதாக அன்றைய காலத்திலே மக்கள் முன்வைத்தார்கள். மிக பெரும் மகான் இமாம் சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொன்னார்கள், நான் தொழில் துறவிலே ஈடுபட்டிருப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? லௌலா ஹாதிஹி தனானீரு லதமந்தல ஹாஉலா. சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தொழில் துறவை ஹலாலாக்கி தந்திருக்கிறான். இந்த தொழில் துறவுகள் இல்லாவிடில், நான் சம்பாத்தியங்களில் ஈடுபடாவிடில், அந்நியவர்கள், எங்களை விட தாழ்ந்தவர்கள், மார்க்கத்தில் குறைவானவர்கள் எங்களையும் எங்களுடைய இல்மையும் எங்களுடைய கல்வியையும் அவர்கள் சாதாரணமாக கருதி எங்களை தாழ்வாக நடத்த ஆரம்பிப்பார்கள். மிக கேவலமான முறையில் எங்களுடன் நடந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். எனவே தான் நான் ஒரு இமாமாக இருந்தாலும், ஒரு முஃப்தியாக இருந்தாலும், குர்ஆனை போதித்தாலும், குர்ஆனை கற்றுக் கொடுத்தாலும் அது போன்று ஒரு பகுதியாக நான் தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழில் துறவுகள் மூலமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கையை கண்ணியமாக, உலக வாழ்க்கையை சந்தோஷகரமானதாக தொழில் துறவின் மூலம் வாழ வைப்பது மட்டுமல்ல, தொழில் துறவுகளிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் துன்யாவுடைய பல நூறு நலவுகளை வைத்திருப்பது போன்று அல்லாஹ் எங்களுடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள நிரந்தரமான ஆகிரத்துடைய வாழ்க்கையின் ஏராளமான நலவுகளை தொழில் துறவில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாளை கியாமத்திலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அருளக்கூடிய சொர்க்கத்துடைய மிக உயர்ந்த அந்தஸ்து தான் நபிமார்களுடன் இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த உயர்ந்த பாக்கியத்தை நசீவாக்குவானாக. நபிமார்களுடன் உட்டிருப்பதற்குண்டான பாக்கியத்தை செய்வது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கும் மிக உயர்ந்த அந்தஸ்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? சொன்னார்கள், அத்தாஜுரு ஸதூகுல் அமீன் மஅல் அன்பியாஇ வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரும் ஒரு அற்புதமான வார்த்தை தெரியுமா? சொன்னார்கள், ஒரு வியாபாரி அஸ்ஸதூகுல் அமீன், உண்மை பேசக்கூடிய ஒரு வியாபாரியாக, நம்பகத்தன்மையுடன் நடக்கக்கூடிய ஒரு வியாபாரியாக ஒரு மனிதன் வாழ்ந்து மரணித்தால், இந்த ரெண்டு பண்புடன் வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரிக்கு அல்லாஹ் கொடுக்கும் பாக்கியம் என்ன தெரியுமா? சொன்னார்கள், நாளை கியாமத்திலே நபிமார்களுடன் அல்லாஹ் அந்த வியாபாரியை எழுப்பாட்டுவார். நபிமார்களுக்கு அடுத்து என்று சொல்லவில்லை, சுப்ஹானல்லாஹ். ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு அறிவிப்பிலே இருக்கிறது, நபிமார்களுக்கு அடுத்தபடியாக உலமாக்கள் தான் இருப்பார்கள். ஆனால் இந்த ஹதீஸிலே நபிமார்களுக்கு அடுத்தபடியாக இந்த வார்த்தையை சொல்லவில்லை, மஅல் அன்பியா, நபிமார்களுடனேயே அல்லாஹ் எழுப்பாட்டுவான் ஒரு வியாபாரியை என்ற வார்த்தையை பிரயோகித்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுடைய பள்ளி வாயிலிலே ஒரு வாலிபரை காணுகிறார்கள். அதிகமான அமல் இபாதத்துடன், ஸிக்ர் திலாவத்துடன், சுன்னத்தான தொழுகைகளுடன், இல்மை கற்பதும் கற்பிப்பதும், மஸ்ஜிதுக்குள்ளாலே தனது அதிகமான நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு வாலிபரை கண்டு கேட்டார்கள், மைலுன் ஃபிகு அலைக்,
நீ மஸ்ஜிதிலேயே இருந்து கொண்டிருந்தால் உனது தேவையை நிறைவேற்றி தருவது யார்? உனது அன்றாட வாழ்க்கைக்குடைய விடயங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு யார் உனக்கு செலவழிக்கிறார்கள் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், என்னுடைய மூத்த சகோதரன் எனக்கு செலவழிக்கிறார் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை கேட்டுவிட்டு மஸ்ஜிதிலேயே இருக்கும் அந்த வாலிபனை புகழவில்லை. சொன்னார்கள், அஹூக அஅபது மின்க. சொன்னார்கள், உனக்கு செலவழிக்கிறார் அல்லவா, தொழில் செய்து சிரமப்பட்டு சம்பாத்தியம் செய்து கஷ்டமான சிரமங்களை பாரங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு ஹலாலான முறையில் உனக்கொருவர் வெளியில் இருந்து உனக்கு சம்பாதித்து தருகிறார் அல்லவா, உன்னுடைய அந்த சகோதரன், தொழில் செய்யக்கூடிய உனது சகோதரன் அஅபது மின்க, கியாம நாளிலே உன்னை விடவும் மிக பெரும் வணக்கசாலியாக அவரைத்தான் அல்லாஹ் எழுப்பாட்டுவான் என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், மா மின் மகானின் அஹப்பு இலைய அன் அமூத ஃபீஹி பஅதல் ஜிஹாதி ஃபீ ஸபீலில்லாஹ். சொன்னார்கள், இந்த உமர் பின் கத்தாப் எவ்வளவு பெரிய நபித்தோழர். சொன்னார்கள், நான் எனது உயிரை அல்லாஹ் கைப்பற்ற வேண்டும் என்று ஒரு இடத்தை ஆசைப்படுவதாக இருந்தால் முதலாவது ஆசைப்படுவது ஒன்றுதான். ஒன்று, அல்லாஹ்வின் பாதையில் நான் ஜிஹாது செய்து கொண்டிருக்கும் பொழுது எனது ரூஹை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசைக்கு பின்னால் முதலாக ஆசைப்படுவது என்றால் என்ன தெரியுமா? எனது ரூஹை கைப்பற்ற வேண்டும் அல்லாஹ் நான் தொழில் துறவில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது, அபீஉ வஅஷ்தரி, நான் ஹலாலான முறையில் ஒரு சம்பாத்தியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் எனது ரூஹை கைப்பற்ற வேண்டும் என்றுதான் இந்த உமர் ஆசைப்படுவேன் என்று சொன்னார்கள். மேலானவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த சமூகத்துடன் அதிகூடிய அளவு அன்பு வைத்திருக்கிறான். இந்த அன்புடைய வெளிப்பாடுதான் அல்லாஹ்வை அடைவதற்கு, அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவதற்கு, துன்யா ஆகிரத்துடைய நலவுகளை எல்லாம் அடைவதற்கு வெறும் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் தந்து விடாமல் துன்யாவுடைய கைறுகளையும் ஆகிரத்துடைய கைறுகளையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அடைந்து கொள்வதற்கு பலவிதமான ஏற்பாடுகளை செய்து அதில் சுப்ஹானல்லாஹ் எங்களுடைய தொழில் துறவுகளை இபாதத்தாக ஆக்கி தந்திருக்கிறான். அன்று செலுத்த வேண்டுமா கிடையாதா? இவ்வளவு பெரும் நன்மைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். எனக்கு யாபகம் மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபதாயிலுல் ஹஜ் என்ற தனது கிரந்தத்திலே சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் கஅபத்துல்லாஹ்வுக்கு முன் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார். கஅபத்துல்லாஹ்வுக்கு முன் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் உள்ளம் அல்லாஹ்வை மறந்து அங்கே கஅபத்துல்லாஹ்வை வலம் வந்து கொண்டிருக்கும் ஒரு முஅ்தமிர், ஒரு ஹாஜாக இருக்கலாம், ஒரு உம்ரா செய்பவராக இருக்கலாம், அல்லது இஅ்திகாஃபில் இருப்பவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சொன்னார்கள், தவாஃப் செய்து கொண்டிருக்கும் அந்த மனிதரை விட கடை தெருவுகளிலே, பஜாறுகளிலே, சந்தைகளிலே அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் தொழில் செய்யக்கூடிய மனிதன் தான் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தவர், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பவர் என்று சொல்லுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு பெரும் பாக்கியமான வியாபாரத்தை, கொடுக்கல் வாங்கலை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் முஸ்லிம் வியாபாரிகளான எங்களுக்கு இதை அல்லாஹ் அருளி இருக்கிறான் என்றால் இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக மட்டுமல்ல, எங்களுடைய வியாபாரத்திலே நாம் வெற்றியாளர்களாக மாறுவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு படித்து தருகின்ற வழிகாட்டல்களில் முதன்மையான ஒரு வழிகாட்டல் தான் அன்பானவர்களே புகாரியுடைய ஆரம்பமான ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னியாத், உங்களுடைய எண்ணங்களை சீராக்கிக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ஹலாலான தொழில் துறவில் ஈடுபடுவது கெட்டித்தனம் அல்ல. ஹலாலான தொழிலை பற்றி பிடிப்பது எவ்வளவு அவசியமோ அதுபோன்று அதை விடவும் அவசியம் எங்களுடைய நல்ல நியத்துடன் தொழில் செய்வது. நியத்து தவறினால் ஹலாலான சம்பாத்தியமாக இருந்தாலும் நரகத்துக்கு காரணமாகும். மன் தலப துன்யா ஹலாலன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் ஹலாலான முறையில் தான் சம்பாத்தியம் செய்கிறார், அதில் எந்த ஒரு ஹராமும் கிடையாது, பூர்த்தியான ஹலால். ஆனால் முஃபாஹிரன், முகாசிரன், முராயியன் லகியல்லாஹ யௌமல் கியாமத்தி வஹுவ அலைஹி கத்பான், ஆதனல்லாஹு வ இய்யாகும். சொன்னார்கள்,
ஹலாலாக சம்பாதிப்பவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? மற்றவர்களை விட தான் பெருமை அடிக்க, மற்றவர்களை விட நான் மிக பெரும் ஒரு செல்வந்தனாக, மற்றவர்களுக்கு எனது பணத்தை காட்ட, பெருமைக்கும் புகழுக்கும் மற்றவர்களை விட அதிகூடிய பணம் படைத்தவராக நான் கருதப்பட வேண்டும் என்ற இந்த தீய எண்ணங்களில் ஹலாலான உத்தியோகம் செய்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? லக்கியல்லாஹ யௌமல் கியாமத்தி வஹுவ அலைஹி கத்பான். கியாம நாளிலே இவர் ஹலால் சம்பாத்தியமாக இருந்தாலும் கெட்ட தவறான எண்ணத்தினால் இவர் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் இவர் மீது அளவு கடந்து கோபப்படுவான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எண்ணம் ஆக பிரதானம். சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள், துன்யாவை, எங்களுடைய தொழில் துறவுகளுடைய எண்ணம், மன் தலபத் துன்யா ஹலாலன் இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலா வ தஅத்துஃபன் அலா ஜாரி வ சஅயன் அலா இயாலி ஜாஅ யௌமுல் கியாமah வஜ்ஹுஹு மிஸ்லல் கமர் யௌமல் பத்ர். சொன்னார்கள், தொழில் துறவிலே ஒரு மனிதன் எடுக்க வேண்டிய நியத் என்ன? 3 நியத்தை சொன்னார்கள். முதலாவது சொன்னார்கள், உங்களுடைய சம்பாத்தியத்தில் முதலாவது ஒரு மனிதன் தாஃபுஃபன் அனில் மஸ்அலா, மற்றவர்களிடம் கையேந்த கூடாது. வாய் திறந்து கேட்பது மட்டுமல்ல குற்றம், மனதால் அடுத்தவர் உதவி செய்வார் என்ற எண்ணம் கூட வைக்க கூடாது. தஅஃபுஃபன் அனில் மஸ்அலா, மற்றவர்களிடம் நான் எதிர்பார்க்காமல் நான் சம்பாதித்து வாழ்க்கையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் சம்பாதிக்கிறார். வஸஅயன் அலா இயாலி, தனது குடும்பத்துடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சம்பாதிக்கிறார். வ தஅத்துஃபன் அலா ஜாரி, எனது பக்கத்து வீட்டார்கள் ஏனையவர்களுக்கு உதவி ஒத்தாசைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஒரு மனிதன் தொழில் துறவில் ஈடுபட்டால் சொன்னார்கள், கியாம நாளிலே இந்த மனிதன் வரும் பொழுது வஜ்ஹுஹு மிஸ்லல் கமரி லைலத்தல் பத்ர், கியாம நாளிலே பௌர்ணமி அன்று, பிறை 14 அன்று எவ்வளவு அழகாக சந்திரன் காட்சி அளிக்குமோ அது போன்று இவருடைய சம்பாத்தியத்தில் இவர் வைத்த இந்த நியத்துடைய பரக்கத் சந்திரனை போட்டு இலங்கிக் கொண்ட நிலைமையில் அல்லாஹ் அவரை எழுப்பாட்டுவான் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது எமது தொழில் துறவுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து தந்த முதலாவது வழிகாட்டல் எங்களுடைய எண்ணத்தை சரி செய்வதுடன், இரண்டாவது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சுன்னத்து தான், எங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமான நேரம் கழிவது தொழில் துறவில் தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏராளமான கால நேரங்களை நாங்கள் கழிப்பது தொழில் துறவிலே என்றிருந்தால், மேலானவர்களே, அந்த தொழில் துறவுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சுன்னத்து பிரகாரம் அமைத்துக் கொள்வது மிக தேவையானது, அவசியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழில் துறவுக்கு காட்டி தந்த எத்தனையோ சுன்னத்துகள் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள், நீங்கள் வீட்டில் இருந்து வெளியாகினால் நீங்கள் 2 ரக்காத் தொழுது விட்டு வெளியாகிறது. ஃபஸல்லி ரக்அத்தைன் யம்னஆனிக மினஸ்ஸூ, சொன்னார்கள், 2 ரக்காத் தொழுது விட்டு நீங்கள் வெளியேறினால் அல்லாஹ் அனைத்து விதமான கெடுதிகளை விட்டு உங்களை பாதுகாப்பான். நீங்கள் வீட்டில் இருந்து வரும் பொழுது துஆவுடன் வாருங்கள், 2 ரக்காத் தொழுது விட்டு வாருங்கள். நல்ல எண்ணத்துடன் வந்து பஜார் கடை தெருவுகளுக்கு வரும் பொழுது அங்கே கடை தெருவுகளுக்குரிய துஆவை ஓதிக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத். வலமையாக ஓதக்கூடிய இந்த துஆவுடன் மேலதிகமாக சொன்னார்கள், வஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த zikரை ஒரு மனிதன் கடை தெருவுகளிலே ஒரே ஒரு தடவை ஓதினால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு இந்த zikரை ஒரு தடவை ஓதுவதினால் 10 லட்சம் நன்மைகளை அல்லாஹ் நசீபாக்குவான். 10 லட்சம் நன்மைகள் என்றால் சுப்ஹானல்லாஹ். நன்மைகள் மட்டுமல்ல அன்பானவர்களே, அடுத்து சொன்னார்கள் 10 லட்சம் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். மூன்றாவது சொன்னார்கள் 10 லட்ச சொர்க்க அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துவான் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, சுன்னத்தான வழிகாட்டல்களை முடியுமான அளவு எங்களுடைய தொழில் துறவுடைய நேரங்களிலே பின்பற்றுவது இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய கட்டாய கடமை. இதில் குறிப்பாக நான் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்து சென்ற ஒரு விடயம் இருக்கிறது. சொன்னார்கள்,
கடை தெருவுகளுக்கு முதலாவதாக வந்து கடைசியாக போகக்கூடிய மனிதனாக நீ ஆகிவிடாதே. அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படித்து தந்த மிக பெரும் பாடம், ஒரு நாளுடைய ஆரம்பம் கடைசி, இந்த இரண்டையும் நாம் பஜாருக்கு கொடுத்து விடாமல், கடை தெருவுகளுக்கு தொழில் துறவுகளுக்கு மாத்திரம் அதை ஒதுக்கி விடாமல், ஒரு நாளுடைய ஆரம்பத்தையும் கடைசியையும் நாம் மஸ்ஜிதுக்காக, நல்லமல்களுக்காக, அமல் இபாதத்துகளுக்காக செலவழிப்பது வாழ்க்கையில் மிக பெரும் பரக்கத்துகளை அடைவதற்கு காரணம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து தந்திருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, மூன்றாவதாக நாம் சுமக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்றுதான் எங்களுடைய வியாபாரங்களை ஹலாலாக அமைத்துக் கொள்வது. எத்தனையோ தொழில் துறவுகள் இன்று பரவலாக இருக்கிறது. மக்கள் பணம் கிடைத்தால் போதும் என்ற பேராசையினால் எந்த ஒரு விளக்கமும் இன்றி, எந்த ஒரு ஆழமும் விளங்காமல், சுப்ஹானல்லாஹ், ஹராமான எத்தனையோ தொழில் துறவுகளில் இன்று சர்வ சாதாரணமாக ஈடுபடக்கூடிய ஒரு காலத்தை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹராமான சம்பாத்தியங்கள் அது எங்களுக்கு வெளிரங்கத்தில் ஒரு லாபத்தை இட்டு தருவதை போன்று விளங்குமானால், ஹராமான வியாபாரங்கள் எங்களை மட்டும் அழிக்காது, எங்களுடைய சந்ததியினர்களே அழித்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், இன்ன ரஜுல் லயுக்திஃபுல் லுக்மத்தல் ஹராம இலா ஜௌஃபி, ஒரு மனிதன் ஹராமான சம்பாத்தியத்தினால் ஒரே ஒரு உணவு கவலம் தன்னுடைய உடம்புக்கு செலுத்துவான் என்றிருந்தால், அந்த மனிதனுடைய 40 நாட்களுடைய எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றார்கள். ஒரு ஹராமான உணவு கவலம் மேலானவர் 40 நாட்கள் செய்யும் எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றால் சிந்தித்து பாருங்கள். அந்த நேரத்தில் எங்களுக்கு மௌத்து வந்தால் என்ன நடக்கும்? அற்ப சொற்ப லாபங்களுக்காக வேண்டி உலக வாழ்க்கையையும் நாசப்படுத்தி ஆகிரத்திலும் மிக பெரும் கை சேதத்துக்கு காரணமாகிவிடும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஹதரத்தே இப்ராஹிம் பின் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், உலகத்திலே தொழிலாளிகள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகளோ, வியாபாரிகள் எவ்வளவு பெரிய நன்மைகளை அவர்களால் அடைந்து கொள்ள முடியுமோ, அது போன்றுதான் வியாபாரத்தில் தவறுகள் நடக்கும் பொழுது, பிழைகள் நடக்கும் பொழுது மிக பெரும் ஆபத்தை அந்த மனிதன் சந்திக்க வேண்டி வரும். அஹ்ஸருன் நாஸி யௌமல் கியாமா, ஹஜ்ரத் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லாஹ் என்ற அறிஞர் சொல்கிறார்கள், கியாம நாளிலே மிக பெரும் நஷ்டவாளி யார் என்றால், வியாபாரம் செய்து அது இபாதத்தை செய்ய போய் நரகத்துக்கு காரணமாகிறார். என்ன காரணம்? ஹராமான தொழில் துறவுகள். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் பின் அதுஹம் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் தன்னுடைய மிக நேசமாக இருந்த நெருக்கத்துக்குரிய ஒருவர் சுகையினப்பட்டு சக்கராத்திலே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு ஓடோடி போனார்கள். சுகம் விசாரிக்க போய் பார்த்தால் சுப்ஹானல்லாஹ் சக்கராத்திலே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் அமர்ந்து தல்கீன் சொல்லி கொடுக்கிறார்கள், கலிமாவை எடுத்து உரைக்கிறார்கள். கடைசி வார்த்தை கலிமாவாக அமைவதற்கு, ஆனால் அவரால் கலிமாவை முடிய முடியாமல் போனது. எவ்வளவு பெரிய கை சேதமேலானவர்களே! அது நடிப்புக்குரிய நேரம் அல்ல, அது எங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு நாம் முயற்சிக்கும் ஒரு தருணம் அல்ல. அது சக்கராத் என்பது ஒரு போதை, மயக்கம். அந்த மயக்கமான நேரத்திலே அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்தவர்கள் மாத்திரம் தான் தப்பிக்கலாம். மேலானவர்களே, இப்ராஹிம் பின் அதுகம் எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய ஒரு நேசர், அவருடனே ஒன்றுடன் ஒன்று புலங்கிய அந்த மிக நெருக்கமான ஒருவருக்கு கலிமா சொல்லிக் கொடுத்து கலிமா சொல்ல முடியாமல் நாவு தடமாறுகிறது. இப்ராஹிம் பின் அதுகம் அழுதார். சற்று நேரம் கழிந்ததுக்கு பின் அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு ஒரு லேசி உண்டாகிறது, ஒரு தெளிவு உண்டாகிறது. இப்ராஹிம் பின் அதுஹம் ரஹிமஹுல்லாஹ் போய் கேட்டார்கள், தோழரே, நான் உங்களுக்கு கலிமா சொல்லி தந்தும் உங்களுடைய அந்த மயக்கத்துடைய சக்கராத்துடைய நேரத்தில் என்ன விடயத்தினால் உங்களுக்கு கலிமாவை மொழிய முடியாமல் போனது என்று கேட்டார்கள். சொன்னார்கள், லிசானுல் மீசானி அலா லிசானி யம்னஉனி மினஷ் ஷஹாதா. சொன்னார்கள், நான் தொழில் செய்யக்கூடியவன் அல்லவா, நான் தொழில் செய்யும் பொழுது நான் விட்ட சின்ன சின்ன தவறுகள் பாவம் அல்ல, நான் சாமானை நிறுத்து கொடுக்கும் பொழுது அந்த தராசியை சரி செய்யாமல் அதை சரியானதா என்று பார்க்காமல் அவசரப்பட்டு ஒரு சில நாட்கள் சாமானை நிறுத்து கொடுத்தேன்.
நான் சரி பார்க்காமல் நிறுத்து கொடுத்த அந்த ஒரு சில நாட்களுடைய வியாபாரத்தின் பிழையும் பொடுபோக்கும் அல்லாஹ் கலிமா சொல்லுவதை விட்டு என்னை தடை செய்து விட்டான். மேலானவர்களே, அன்பார்ந்தவர்களே, தராசியை சரி செய்யாமல் பொடுபோக்காக இருந்த அந்த ஒரு சில நாட்கள் இவனுடைய கலிமாவையே தடை செய்தது என்றால் எத்தனை விதமான அநியாயங்கள், ஏமாற்றங்கள், பொய்த்துறவுகள். ஒரு சோதனையான ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, இதனால் தான் அன்று வாழ்ந்த சஹாபாக்கள், பெரும் பெரும் உத்தம சஹாபாக்கள் சொன்னார்கள், நான் இபாதத்தும் செய்தேன், இபாதத்துடன் தொழிலையும் செய்ய பார்த்தேன், ஆனால் இந்த பஜார் எனது ஆகிரத்துக்கு பொருத்தம் இல்லாமல் போய் விளங்கியதனால் நான் தொழிலையே விட்டு விட்டேன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்கள், இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுடைய வியாபாரங்களை ஹலாலான முறையில் அமைப்பது கட்டாயம். போதை பொருட்கள், இன்று எத்தனையோ தடை செய்யப்பட்ட பொருட்களை கூட நாம் சரளமாக காணுகிறோம் நமது முஸ்லீம்கள் வியாபாரம் செய்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராமவாசி வருகிறார், பெரிய ஒரு பாத்திரம் நிறைய மதுபானத்தை எடுத்துக்கொண்டு வந்தார், சந்தோஷமாக வந்தார். அவருக்கு தெரியாது மதுபானம் ஹராமாக்கப்பட்ட என்ற செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு வந்து சொன்னாராம், யா ரசூலல்லாஹ், நான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இதை செய்து உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அந்த கிராமவாசி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுப்ஹானல்லாஹ், இவருக்கு எப்படி நான் இதை விளங்கப்படுத்த? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் ஹர்ரமல் ஹம்ர, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் மதுபானத்தை முற்றாக ஹராமாக்கி விட்டான் தோழரே என்னும் பொழுது அவருடைய தலை கீழே போகிறது. சுப்ஹானல்லாஹ். அவர் இரண்டாவது கேட்டார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருந்தால் அப்படி என்றால் நான் இதை பஜாருக்கு கொண்டு போய் இதை விற்று விற்று பணத்தை எடுத்துக் கொள்ளலாமா என்று கேட்டார்கள். ஹராமான பொருளை விற்று அதனுடைய பணத்தை எடுக்கலாமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லதி ஹர்ரம ஷுர்பஹா வ ஹர்ரம பைஅஹா, சொன்னார்கள், எந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குடிப்பதை தடை செய்தானோ, குடிப்பது தடை செய்யப்பட்டிருந்தால் அதை விற்பதும் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த சஹாபிக்கு, அந்த நபி தோழருக்கு பெரும் பாரமாக போய் கடைசியாக சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதை குடிப்பதும் ஹராம், இதை விற்பதும் ஹராம் என்றிருந்தால் இதை நான் அந்நியவர்களுக்கு அன்பளிப்பு செய்து விடவா என்று கேட்டார்கள். ஹராமாக்கப்பட்டது, நான் தியாகத்துடன் கஷ்டத்துடன் செய்து வந்திருக்கிறேன், இதை யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்து விடவா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, முஸ்லிம்களுக்கு ஹராமாக்கப்பட்டது அந்நியவர்களுக்கும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், அவர்களுக்கும் நீங்கள் இதை கொடுக்க வேண்டாம் என்று சொல்ல அந்த நபி தோழர் சொன்னார்கள், இதை நான் என்ன செய்வது யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போய் பாலைவனத்திலே இதை கொட்டி விடுங்கள் என்றார்கள். அந்த சஹாபியை பார்த்து சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், எவ்வளவு சந்தோஷமாக அதை எடுத்து வந்தாரோ அதே சந்தோஷத்துடன் போய் இதை கொட்டி விட்டாராம். இதுதான் சஹாபாக்கள். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஹராமான தொழில்துறவுகள் இந்த ஒரு வியாபாரமாக இருக்கலாம், இன்று பரவலாக சர்வசாதாரணமாக இருக்கின்றது. மல்லம் யுபாலி மின் ஐன கஸ்பிஹி லம் யுபால் அல்லாஹு மின் ஐயல்காஹு ஃபின்னார். என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு? எவ்வளவு பயங்கரமான ஹதீஸ் தெரியுமா இது? சொன்னார்கள், உனக்கு வருமானம் எப்படி வருகின்றது என்பதை நீ கவனிக்காவிடு, எனக்கு கிடைக்கின்ற பணம் இது ஹலாலானதா ஹராமானதா என்பதை நீ சிந்திக்காமல் எது கிடைத்தாலும் உனது பொக்கெட்டிலே நீ போட்டு அதை அனுபவிக்கின்றாய் என்றால் அல்லாஹ் உனக்கு தரக்கூடிய வேதனை என்ன தெரியுமா? நாளை கியாமத்திலே உன்னை நரகத்தில் தூக்கி போடும் பொழுது எந்த இடத்தில் உன்னை எரிந்து விடுவான், எவ்வளவு பயங்கரமான வேதனையை உன்னை தாட்டி விடுவான் என்பதை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அவ்வளவு கடுமையான வேதனை அல்லாஹ் உனக்கு செய்வான் என்று இருக்கிறார்கள். மேலானவர்களே, ஹராமான சம்பாத்தியங்கள் மட்டுமல்ல, ஹராமான முறையான வியாபாரங்கள், ஹலாலான வியாபாரம் ஆனால் ஏமாற்றம், ஆனால் பொய், ஆனால் அநியாயம், இவ்வாறான ஹராமான முறைகளையும் நாம் நமது வியாபாரத்தில் தவிர்த்து கொள்வது இஸ்லாம் எங்களுக்கு படித்து தருகின்ற மிக பெரும் பாடம். அன்பானவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹோன்கள், நபிமார்கள் அனைவரும் வியாபாரம் செய்திருக்கிறார்கள். ஆனால் வியாபாரத்தில் ரொம்ப பேணுதலாக ஹராமான எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு அசைவும் கூட வந்து விடாமல் பாதுகாத்து மிக பேணுதலாக வியாபாரம் செய்திருக்கிறார். புகாரி ரஹிமஹுல்லாஹ் எவ்வளவு பெரிய மகான்.
ஆனால் இமாம் புகாரி அறிஞராக ஹதீஸ் கலைஞர்களாக ஒரு இமாமாக இருந்தும் கூட இமாம் புகாரி மிக பெரும் தொழிலதிபராக இருந்திருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு வியாபார பொருட்கள் வந்தது. ஒரு கூட்டம் வந்து விலை பேசினார்கள். சொன்னார்கள், நாங்கள் இதற்கு 5000 திர்ஹம் பொற்காசிகளை தருகிறோம், 5000 பணம் தருகிறோம், இந்த சாமானை எங்களுக்கு தாருங்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் விலையை பார்த்து விட்டு சந்தோஷப்பட்டு 5000க்கு இதை முடித்துக் கொள்வோம் எண்ணிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், நாளை பணத்தை தருகிறோம், நாளை இந்த சாமானை எடுத்துக் கொள்கிறோம் என்று சென்று விட்டார்கள். இன்னும் ஒரு கூட்டம் சற்று நேரம் கழித்து வருகிறார்கள். அவர்கள் சொன்னார்கள் இமாம் புகாரியிடம் அந்த சாமானை பார்த்து, இந்த சாமானை எங்களுக்கு 10,000 திர்ஹமுக்கு தாருங்கள். அவ்வளவு பெறுமதியான ஒரு சாமான். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, இன்னும் வியாபாரம் முடியவில்லை, வெறும் பேச்சுவார்த்தை தான் நடந்திருக்கிறது. அவ்வாறு இருந்தும் கூட இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், எனது வாக்குறுதியில் நான் ஒரு நாள் மாற்றம் செய்ய மாட்டேன், மட்டுமல்ல நான் வைத்த நீயத், நான் எண்ணிவிட்டேன் அவர்களுக்கு கொடுப்பதற்கு, எனவே அந்த நீயத்துக்கு கூட நான் மாற்றம் செய்ய மாட்டேன். நீங்கள் 10,000 அல்ல 20,000 எனக்கு இந்த பொருளுக்காக தந்தாலும் 5,000க்கு நான் கொடுப்பதாக யாரை நியத்து வைத்தேனோ அவர்களுக்கு தான் இந்த பொருளை கொடுப்பேன் என்று சொன்னார்கள். மேலானவர்களே, இதுதான் முஸ்லிம்களுடைய அடையாளம். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எங்களுக்கு தெரியும், மிக பெரும் அதிபர். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான் தாஜிருர் ரஹ்மான். அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் வியாபாரி என்று சொன்னார்கள். அவ்வளவு பெரிய தொழிலாளி. சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அப்துர் ரஹ்மான், நீங்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரும் பொழுது ஒன்றும் இல்லாமல் தானே வந்தீர்கள், கஷ்டவாளியாகத்தானே வந்தீர்கள், எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாமல் வந்து மதீனாவுடைய குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தராக நீங்கள் மாறுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிக பெரும் ஒரு ரகசியத்தை எங்களுக்கு படித்து தந்தார்கள். சொன்னார்கள், நான் வியாபாரத்தில் இவ்வளவு தூரம் அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்வதற்கு ஒன்றே ஒன்றுதான் காரணம். சொன்னார்கள், மா உஅதீது மின் அகல்ல ரிபஹி ஃபரதீது பிஹி ஃபபாரக்கனி அல்லாஹ். எனக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எந்த அளவு குறுகிய அளவு அல்லாஹ் லாபத்தை தந்தாலும் அதை கொண்டு நான் திருப்தி அடையாமல் இருக்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தையை ஆழமாக சிந்தித்தால், ஆழமாக படித்தால், வியாபாரத்தின் மிக பெரும் ஒரு ரகசியத்தை காட்டி தந்திருக்கிறார். முதலாவது என்ன சொன்னார்கள்? நாம் வியாபாரம் செய்யும் பொழுது எனக்கு கிடைக்கும் லாபம், அந்த லாபம் எவ்வளவு தெரியுமா? அகல்லு ரிபஹ் சொன்னார்கள், மிக சொற்பமான லாபம். அன்பார்ந்தவர்களே, மக்கள் அனைவரும் சிரமமான ஒரு காலத்தில் வாழக்கூடிய ஒரு ஜமானில் நாங்கள் இருக்கிறோம். நாம் விரும்பிய அளவு, அதை கூடிய அளவு பொருட்களுக்கு லாபம் வைக்காமல், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பொருட்களுக்கு சொற்பமான லாபம் வைப்பது அவருடைய வழக்கம். சொற்பமான லாபம் வைக்கும் பொழுது மக்கள் பிரயோஜனம் அடைவது மட்டுமல்ல அதில் உள்ள ரகசியம். சொற்பமான லாபங்கள் வைக்கும் பொழுது கிடைக்கின்ற ஆக பெரும் லாபம் என்ன தெரியுமா? எங்களுடன் சாமான் எடுக்கக்கூடிய அந்த மக்கள் மன நிறைவுடன் பணத்தை தந்து சாமானை எடுத்துக் கொள்வார்கள். மக்களுடைய அந்த சந்தோஷம் இருக்கிறது அல்லவா, நான் 100 ரூபாய் கொடுத்திருக்கிறேன், அந்த 100 ரூபாய்க்கு போதுமான பெறுமதியான சாமான் எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த திருப்தியும் சந்தோஷமும் தான் எங்களுக்கு கிடைக்கும் ஆக பெரும் பரக்கத்துக்குரிய துஆ. வாய் மொழிந்து அவர்கள் துஆ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சொற்பமான லாபத்தை வைத்து மக்களுடைய சந்தோஷமும் திருப்தியும் எங்களுக்கு கிடைக்கின்ற மிக பெரும் துஆ. உலமாக்கள் இதைத்தான் சொல்லுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரகசியம் இதுதான். பெரிய அளவிலே தொழில் செய்வார்கள், ஆனால் தொழிலில் எடுக்கக்கூடிய லாபம் மிக சொற்பமானது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய இளைஞர்களே, நாம் சொற்பமான லாபத்தை எடுக்காவிடிலும் குறைந்தபட்சம் நியாயமான லாபம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நியாயமான லாபம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மன்னிப்பானா. எத்தனையோ மக்கள், எத்தனையோ செல்வந்தர்கள் தான் விற்ற சாமானுடைய லாபத்தை அதை கூடிய அளவு எதிர்பார்த்ததனால் வாழ்க்கையில் உள்ள மிக பெரும் பரக்கத்தையே இழந்திருக்கிறார்கள். வாழ்க்கை நரகமாகி போனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? மேலானவர்களே, போதுமான அளவு லாபமாவது நியாயமான முறையில் லாபம் ஈட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப். இரண்டாவது தான் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அந்த வாசகத்திலே இன்னும் ஒரு செய்தியும் இருக்கிறதா, அதுதான் கிடைக்கும் சொற்பமான லாபத்தை பொருந்திக் கொள்ளும் மனசு.
ஃபரதைது பிஹி, எனக்கு ஒரு சாமானிலே 5 ரூபா கிடைத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் மனப்பான்பு இருக்கிறது. எந்த ஒரு பணம் கிடைத்தாலும், அது நாம் செய்கின்ற தொழிலும் சரி அல்லது கூலி வேலையிலும் சரி, எந்த ஒரு உத்தியோக படைத்தவர்களாக இருந்தாலும் எமக்கு கிடைக்கின்ற அந்த பணத்தில் நாம் செய்ய வேண்டிய முதல் இபாதத் வழிகாட்டல், அதை கொண்டு திருப்தி அடைவது. இன்று திருப்தி இல்லாமல் போய்விட்டது. பல ஆயிரம் பல லட்சம் எடுத்தாலும் போதா என்ற எண்ணம் தான். ஹதரத் நான் நினைக்கின்றேன் ஹக்கீம் பின் ஹிசாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒண்ணு கேட்டாங்க, யார சொல்லுதா கொஞ்சம் பணம் தான், தாராளமா கொடுத்தாங்க. 2வது தடவை கேட்டாங்க, தாராளமா கொடுத்தாங்க. 3வது தடவை கேட்டாங்க, தாராளமா கொடுத்தாங்க. நபி அவங்க அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு நாங்க ஹக்கீம் இன்ன ஹாதல் மால் ஹுல்வத்துன் ஹதிரா, பணம் ரொம்ப இனிமையானது ஹக்கீம், ஆனால் ஃபமன் அஹதஹா பிதீபி நஃப்ஸி, யாரொருவர் அந்த பணத்தை எடுக்கும் பொழுது விசாலமான மனதுடன், போதும் என்ற மனதுடன் யார் எடுப்பாரோ பூரிக்கலஹு, அந்த பணம் அந்த மனிதனுக்கு உதவி செய்யும், அந்த பணம் பரக்கத்தாக அமையும் என்று சொன்னார்கள். மேலானவர்களே, இதுதான் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹுடைய மிக பெரும் ரகசியமாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் நினைத்து செய்யக்கூடிய அனைத்து வியாபாரங்களும் ஹலாலானது உண்டல்ல. உலமாக்களை அணுகி நியாயமான முறையில், நம்பிக்கையான முறையில், உண்மையான முறையில், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையில் எங்களுடைய தொழில் துறவுகளை அமைப்போம் என்றிருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த தொழில் உலகத்துடைய நலவுகளுக்கு மட்டுமல்ல, ஆகிரத்துடைய பல 100 நலவுகளுக்கும் அல்லாஹ் காரணமாக வைப்பான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா பேசிய ஒவ்வொரு விடயங்களையும் இக்லாசுடன் அமல் செய்து வைத்து நல்லோர்களாக வாழ்ந்து மரணிக்க ரப்பல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.